நமக்குரிமையான காவிரி நதிநீரை கேட்டு பெறுவதில் மீண்டும் சிக்கல். முதல்வர் விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்படுவது கர்நாடகாவில் பல தியேட்டர்களில் ரத்து செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் விஜயுடைய பேனர்கள் ஆங்காங்கே கிழிக்கப்படுது. முதல்வர் விஜய் நேரடியாக நான் கிளம்பி வரேன், கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் பெறுவதற்கு சமரச முயற்சிகள் மேற்கொள்வதற்காக ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இங்கே நிலைமை சரியில்லை, இப்போதைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இந்த செயல் மூலமா தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை விஜய் ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம். இது விஜயுடைய ஒரு அரசியல் வரலாற்று பிழை அப்படின்ற விமர்சனங்கள் இன்னொரு பக்கம். ஆனால் உண்மையிலே விஜய் தான் தவறு பண்ணியிருக்காரா? இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் சரி, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் அரசுகள் சில தவறுகளை பண்ணியிருக்கு. 300 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் இதுவரைக்கும் நடந்த அரசியல்கள் என்னென்ன, வந்த தீர்ப்புகள் என்னென்ன, எந்த இடங்களில் அரசு தவறு இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த காவிரி பிரச்சனையுடைய ஆணி வேர் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தோம்னா 1690களில் முதல் முறையாக காவிரி பிரச்சனை தொடங்குது. அப்போது தமிழ்நாடு, கர்நாடகா இதெல்லாம் கிடையாது. இங்கே மெட்ராஸ் மாகாணம், அங்கே மைசூர் பவர் சென்டராக இருக்குது. அப்போது மைசூரை ஆட்சி செய்யக்கூடிய சிக்கதேவராய உடையார் என்ன பண்ணுறாரு, மைசூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பாசன வசதியை சரி செய்வதற்காக, மேலும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதற்காக அங்கே ஒரு தடுப்பணையை கட்டுறாரு. காவிரியின் குறுக்கே மைசூர் கிட்ட அவர் அணை கட்ட தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய காவிரி நீர் அப்படின்றது முற்றிலுமாக தடைப்படுது. இதன் காரணமாக திருச்சி, தஞ்சை ஆகிய பகுதிகள் பெரும்பாலான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கடுமையான பஞ்சம் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய டெல்டா பகுதிகளில் நிலவுது. அப்போது திருச்சி மதுரை நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. நாயக்கர்களுடைய பேரரசியாக ராணி மங்கம்மாள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தஞ்சாவூர் மராட்டிய மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. மராட்டிய மன்னரின் வாரிசா முதலாம் சாஜி தஞ்சையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திருச்சி, தஞ்சை இந்த 2 பகுதிகளுக்கு இடையிலுமே எல்லை பிரிப்பதில் ராணி மங்கம்மாளுக்கும் சரி, முதலாம் சாஜிக்கும் சரி எப்போதுமே அந்த வாக்கியா தகராறு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது. இன்டர்னலாக 2 பேரும் நிறைய ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த திருச்சி, தஞ்சை டெல்டா பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்படுது. அப்படின்றதுனால ஓகே, நம்மளோட சண்டையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுருவோம். இப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் மைசூரை காலி பண்ணி அந்த அணையை தகர்த்தெறிஞ்சு மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வருவோம், அதன் பிறகு நம்ம சண்டையை வச்சுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுறாங்க. இங்கேருந்து போய் மைசூரை தம்சம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அணையை உடைக்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஆனால் இயற்கையாகவே ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் மைசூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த ஆண்டு கடுமையான மழைப்பொழிவு அப்படின்றது ஏற்படுது. அதன் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த அணை இயற்கையாகவே அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி உடைஞ்சு போகுது. அதன் காரணமாக அடுத்த 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காவிரி நதிநீர் சேருது. அடுத்ததாக 1807ஆம் ஆண்டு மதுமஸ்தானம் என்ன பண்ணுறாங்க, காவிரி நதிநீரில் அணை கட்டினாதான பிரச்சனை, காவிரி நதிநீர்லேருந்து பிரியக்கூடிய கிளை ஆறுகள் நிறைய இருக்குது, அதிலெல்லாம் நம்ம புதிய அணைகளை கட்டுவோம், அதன் மூலியமா தண்ணீரை சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் மாகாணம் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்கிறாங்க. அடுத்ததாக 1838ஆம் ஆண்டுலையும் மைசூர் சுற்றியுள்ள பகுதிகளில் காவேரி ஆற்றின் அந்த கிளை நதிகளில் புதிய அணைகளை கட்டுவதற்கான முயற்சிகள் நடக்குது. அப்போதும் மெட்ராஸ் மாகாணம் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதனால் இந்த 2 மாநிலங்களுக்குள்ளாரையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படின்றது உச்சகட்டத்தை எட்டுது. இந்த சூழலில் தான் 1892ஆம் ஆண்டு மைசூர் சமஸ்தானத்திற்கும் மெட்ராஸ் மாகாணத்துக்கும் இடையே காவிரி நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது முதல் முறையாக கையெழுத்தாகுது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதில் என்னன்னா, புதிய அணை கட்டுவதன் மூலமாக சென்னை மாகாண பகுதியில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பாசன உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த புதிய திட்டத்திற்கு அனுமதி மறுக்கும் முழு உரிமையும் சென்னை மாகாணத்திற்கு உள்ளது. இதுதான் அந்த முக்கியமான லைன். அதாவது காவிரி நதிநீர் கர்நாடகாவில் உருவானாலும் மைசூர் சமஸ்தானம் அதற்கு அதிகப்படியாக உரிமை இருப்பதாக கோரினாலும்
லோ ரிப்பேரியன் ஸ்டேட்டான தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்காம அனுமதி வாங்காம எந்த விதமான புதிய கட்டுமானத்தையும் காவிரி நதிநீரில் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த சரத்து குறிப்பிடுது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் 1910ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பிளானோட வராங்க கர்நாடகா. அதுதான் கிருஷ்ணராஜர் சாகர் அணை. இந்த அணையை கட்டுவதற்கு தமிழ்நாட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் மெட்ராஸ் மாகாணம் அதை மறுத்துடுறாங்க. அதன் காரணமாக இரு மாநிலங்களுக்கு இடையேவும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள், வார்த்தை மோதல்கள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இந்த சூழலில் தான் 1924 இன்னொரு ஒப்பந்தம் புதிதாக கையெழுத்தாகிறது. அதுதான் மைசூர் அரசாங்கம் கிருஷ்ணராஜர் சாகர் அணையை கட்டிக்கொள்ளலாம், அதே நேரம் தமிழ்நாடின் நலன் கருதி தமிழ்நாடும் மேட்டூரில் ஒரு புதிய அணையை கட்டிக்கொள்ளலாம். ஆனால் கிருஷ்ணராஜர் சாகர் அணையுடைய கொள்ளளவை விட மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படுது. அந்த வகையில் கிருஷ்ணராஜர் சாகர் அணையுடைய கொள்ளளவு 44.8 TMCயா நிர்ணயிக்கப்படுது. அதே நேரம் மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93.5 TMCயா நிர்ணயிக்கப்படுது. பாசனத்துடைய பரப்பளவும் விரிவுபடுத்தப்படுது. அதாவது மைசூர் மாகாணம் 1.1 லட்சம் ஏக்கர் வரைக்கும் விவசாயம் செஞ்சுக்கலாம். அதே நேரம் தமிழ்நாடு 3 லட்சம் ஏக்கர் அளவிலான விவசாய நிலத்தில் விவசாயம் மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படுது. பட் இங்கே தான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதாவது ஒரு டேம் கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பொருட்செலவும் பணம் செலவும் அதில் இருக்கும். அப்படின்றப்ப கிருஷ்ணராஜர் சாகர் அணையை கட்டுறதற்காக பணம் திரட்டுற முயற்சியில் மைசூர் மகாராஜாவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜர் சாகர் ஈடுபடுறாரு. ஆனால் அவருக்கு ஏற்கனவே இந்த லேண்டில் இந்த டேம் கட்டுறதுல பல டிஸ்பியூட் இருக்குது. அப்படின்றதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் நிதியுதவி கொடுக்க மறுத்துடுறாங்க. அதன் காரணமாக எப்படியாச்சும் இந்த அணையை கட்டியே தீருவேன் அப்படின்னு முடிவெடுக்கிற இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நகைகளை விற்று, பட்டு வஸ்திரங்கள்லாம் விற்று, தன்னுடைய சின்ன சின்ன பேலஸ் எல்லாம் அடமானம் வச்சு, அடகு வச்சு, வைராகியத்தோட எப்படியாச்சும் இந்த கிருஷ்ணராஜர் சாகர் அணையை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு வைராகியமாக இருந்து தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று அந்த அணையை கட்டுறாரு. மைசூர் அரசு கட்டக்கூடிய இந்த புதிய அணையால் தமிழ்நாட்டுடைய விவசாயம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளவு தண்ணீரை ஒவ்வொரு மாதமும் அந்த அணையிலிருந்து திறந்து விடப்படணும் அப்படின்றதையும் இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடுறாங்க. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட அளவிலான தண்ணீரை ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தரணும். ஒருவேளை மழைப்பொழிவே இல்லை, வறட்சி கர்நாடகா முழுவதும் நிலவுது அப்படின்ற காலகட்டங்களில் கூட எவ்வளவு தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு அந்த அணையிலிருந்து திறந்து விடப்படணும் அப்படின்றது அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படுது. இதில் மிக முக்கியமான விஷயம்தான் அந்த ஒப்பந்தத்தின் காலகட்டம். 50 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாகுது. இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது இந்த ஒப்பந்தத்துடைய 10வது விதி. அதாவது கிளாஸ் 10ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1924 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 1974 மீண்டும் இரு மாநில அரசாங்கமும் தமிழ்நாடும் கர்நாடகாவும் சேர்ந்து கடந்த கால அனுபவங்கள், கடந்த 50 ஆண்டு காலத்தில் தங்கள் இரு அரசுக்கும் கடந்த அனுபவங்களை பேசி டிஸ்கஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி மீண்டும் இந்த ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை செய்து புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதில் குறிப்பிடப்படுது. இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது. அதாவது நியாயப்படி பார்த்தா 1974 புதிய ஒப்பந்தம் அப்படின்றது இரு மாநில அரசுகளுக்கும் இடையே கையெழுத்தாகி இருக்கணும். ஆனால் கர்நாடகா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கூட ஒப்பந்தம் போட்டது 50 ஆண்டு காலத்துக்கு தான். அந்த 50 ஆண்டு காலம் அப்படின்றது 1974 முடியுது. அதனால் ஒப்பந்தம்லாம் கிடையாது. இனி நாங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் அணை கட்டணும் அப்படின்னு எந்த ஒப்பந்தமும் இரு மாநிலங்களுக்குள்ளாரையும் கிடையாது. நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு தேவையான இடங்களில் அணைகளை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த சூழலில் 1974 தான் ஒப்பந்தமே முடிய போகுது. ஆனால் 1971 கர்நாடக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காவிரி நதிநீருடைய கிளை ஆறுகளாக இருக்கக்கூடிய ஹராங்கி, ஹேமாவதி, கபினி இது போன்ற ஆறுகளில் அணைகளை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் திமுக, அதன் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு போய் இந்த நதி பிரச்சனையை சரி செய்வதற்காக மத்திய அரசு ஒரு ட்ரிபியூனலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதே நேரம் இந்த முறையற்ற அணை கட்டுமானங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் அரசு சார்பில் முன்வைக்கப்படுது. இந்த இடத்துல தான் தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய பிழையை செஞ்சிடறாங்க. அது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸின் பிரதம மந்திரியாக டெல்லியில் இருக்காங்க. அவங்க கருணாநிதி அவர்களை தொடர்பு கொண்டு இது இரு மாநிலங்களுக்குள்ளாரையும் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம்,
முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் எல்லாரும் உட்கார்ந்து பேசி இதற்கு ஒரு சமரசமான தீர்வை எட்டுங்க, உடனடியாக அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை நம்பும் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்திலேருந்து அந்த வழக்கையும் திரும்ப பெற்றுறாங்க. இதை தொடர்ந்து மத்திய அரசு ஒரு குழு அமைக்கிறாங்க, காவேரி ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி. அதாவது ஒரு உண்மை அறியும் குழு அமைக்கப்படுது. இரு மாநிலங்களுக்கான பாசன தேவைகள், நீர் தேவை எவ்வளவு அப்படின்னு இந்த குழு வந்து கண்டறியும். இந்த குழு கிட்ட உங்கள் மாநிலங்களுக்கான தேவையை நீங்கள் சப்மிட் பண்ணுங்க, அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடும் வந்து தமிழ்நாட்டுடைய நீர் தேவை எவ்வளவு, இங்கே இருக்கக்கூடிய பாசன பரப்பளவு எவ்வளவு, எல்லாத்தையுமே வந்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக அந்த குழு முன்னாடி சப்மிட் பண்ணுறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக இரு மாநிலங்களுக்கிடையும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. அப்படியே காலமும் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றப்ப 1974 வந்துடுது. அப்போது கர்நாடகா பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க, ஒப்பந்தத்தின் 50 ஆண்டு கால கோல் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இனி கர்நாடக அரசு இவ்வளவு டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு மாதமும் தர வேண்டும் அப்படின்ற எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. நாங்கள் இனிமேல் கர்நாடகாவில் அணை கட்டணம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்டுக்கொண்டு அனுமதி பெற்று தான் கட்டணம் அப்படின்ற கட்டாயமும் இனி கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை அறிவும் குழுக்கிட்டையும் மத்திய அரசுகிட்டையும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, 1974 புதிய ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து அந்த பழைய ஒப்பந்தம் காலாவதி ஆகும் அப்படின்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படல. அது மட்டுமின்றி லோ ரிப்பேரியன் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்டுக்கொண்டு தான் கர்நாடகா எந்த விதமான புதிய அணையையும் அங்கு கட்ட முடியும் அப்படின்றதையும் வலுவாக வாதிடுறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. பட் கர்நாடகா எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ்க்கு வரவே மாட்டாங்க. மத்திய அரசும் தலையிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த சூழலில் தான் 1976 எமர்ஜென்சி கொண்டு வரப்படுது. அதன் காரணமாக திமுக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் கலைக்கப்படுது. உடனடியாக தமிழ்நாட்டில் வந்து பிரசிடென்ட் ஆட்சி கொண்டு வரப்படுது. அதன் காரணமாக அந்த காவிரி விவகாரங்களில் வாதாடுறதுல சுணக்கம் ஏற்படுது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிற கர்நாடகா என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா காவிரி ஆற்றின் கிளை நதிகளில் பல இடங்களில் அணைகளை அந்த காலகட்டங்களில் கட்டி எழுப்ப தொடங்குறாங்க. இன்றளவும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நம்ம பார்க்குறப்ப மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்காக இந்த காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு 1972 உச்சநீதிமன்றத்திலேருந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்க கூடாது. ஒருவேளை வாபஸ் வாங்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா 1976 ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சி தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்திருந்தாலும் கோர்ட்டுடைய ஆர்டர் தடை அப்படின்றது இருந்திருக்கும். அது இல்லாமல் கர்நாடக அரசால் அணைகளை கட்டி எழுப்பியிருக்க முடியாது. ஆனால் மத்திய அரசான காங்கிரஸ் அன்றைய தினம் சொன்னதை நம்பி இங்கு தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை வாபஸ் பெற்றது அப்படின்றது கர்நாடகாவில் புதிய அணைகளை கட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அடுத்ததாக 1977 இன்னொரு மிஸ்டேக் நடக்குது. இதை மிஸ்டேக்னு சொல்கிறதா இல்லை தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை காப்பதற்காக நடந்த நடவடிக்கைகள்னு சொல்கிறதா அப்படின்னு தெரில. ஆனால் 50 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு அந்த நிகழ்வை யோசித்து பார்த்தா நிச்சயமாக அது வந்து ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. காரணம், 1977 புதிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. அதிமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வருது. எம்ஜிஆர் அதனுடைய முதலமைச்சராக ஆட்சி அறையினில் ஏறுறாரு. இந்த காலகட்டத்தில் கர்நாடக அரசும் வந்து காவிரி நதியோடைய கிளை நதிகளில் வந்து அணைகளை அங்கங்கே கட்டிடுறாங்க. அதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து அப்படின்றது முற்றிலுமாக குறைஞ்சு போயிடுது. திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் வறட்சி அப்படின்றது ஏற்படுது. இதை சமாளிக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்திய அரசோடையும் சரி கர்நாடக முதலமைச்சர்களோடையும் சரி தொடர்ச்சியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 1977 1982 காலகட்டங்களில் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அர்ஸ், குண்டுராவ், ராமகிருஷ்ண ஹெக்டே இந்த மாதிரி முதலமைச்சர்கள் எல்லாரையுமே வந்து எம்ஜிஆர் பர்சனலாக சந்தித்து இதற்கான தீர்வை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரு. மேலும் வந்து டெல்லியிலையும் வந்து பலகட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு நடக்குது. குறிப்பாக 1980 82 வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்றது இதில் ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்காக மத்திய அரசுடைய அந்த மத்தியஸ்தத்தோட நடக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் எந்த விதத்திலையும் கர்நாடக அரசு வந்து காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டாங்க.
1924 டீலை வந்து அவங்க ஹானர் பண்ண மாட்டுறாங்க. அதனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு அப்படின்றது குறைஞ்சு கிட்டத்தட்ட காவிரியில் தண்ணியே வராது அப்படின்ற சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்படுது. 1983 தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வறட்சியை சந்திக்குது. அதனால் தண்ணீர் கேட்டு பயணம் புறப்படுறாரு எம்ஜிஆர் அவர்கள். நேரடியாக கர்நாடகாவுடைய பெங்களூருக்கு போய் அப்போது கர்நாடக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண ஹெக்டேவை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட தன்னுடைய நட்பின் மூலமாக கொஞ்சம் தண்ணீரை திறந்து விடுங்க, தமிழ்நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அதன் காரணமாக எம்ஜிஆர் மேலே உள்ள மதிப்பின் காரணமாக ராமகிருஷ்ண ஹெக்டே வந்து ஒரு குறைந்த அளவிலான தண்ணீரை 1983 தமிழ்நாட்டுக்காக திறந்து விடுறாரு. சரி, இதில் தமிழ்நாடு அரசு என்ன தவறு பண்ணிடுறாங்க? எம்ஜிஆர் தான் எல்லா முயற்சியும் எடுத்திருக்காரே அப்படின்னு யோசிச்சோம்னா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா 1974 கடைசியாக அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுக்கு வந்து சேர்ந்த காவிரி நதிநீருடைய அளவுகோல் எவ்வளோனா 377 டிஎம்சி. ஒரு வருஷத்துக்கு கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு 377 டிஎம்சி அளவிலான தண்ணீர் வந்து வந்துடும். ஆனால் அந்த 377 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கொடுக்க மறுக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து கர்நாடக அரசுடைய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் சமரசத்துக்கு வரும் கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய அளவுகோலான 377 டிஎம்சியை கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து 265 டிஎம்சி தண்ணீரை தரோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சராக இருந்த தேவராஜ் அர்ஸ் வந்து சொல்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்க தமிழ்நாடு அரசு மறுத்துடுறாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கிறப்ப கர்நாடக முதலமைச்சராக அடுத்ததாக வரக்கூடிய ராமகிருஷ்ண ஹெக்டே என்ன சொல்கிறாரு, சரி சமரசத்துக்கு நாங்கள் வரோம், ஆனால் எங்களால் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த 377 டிஎம்சியை கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுடைய தேவை அப்படின்றது உயர்ந்துருச்சு. அதன் காரணமாக நாங்கள் 305 டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கடுமையான வறட்சி நிலவுது, விவசாயிகள் வந்து பெருமளவில் பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. அப்படின்ற சூழலில் 305 டிஎம்சி அப்படின்றதே ஒரு பெரிய நீர் அளவு. அப்படின்றப்ப சரி இதை ஏற்றுக்கலாமா இந்த ஆஃபரை அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய சகாக்கள் கிட்ட கருத்துக்கள் கேட்கிறாரு. இந்த தகவல் வந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு சென்றடையுது. உடனே அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அதில் நாம் பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த 377 டிஎம்சி தண்ணீருக்கு பதிலாக அதற்கு குறைவாக கர்நாடகா தரும் 305 டிஎம்சிக்கு ஒத்துக்கொள்வது தமிழ்நாட்டிற்கு செய்யும் மாபெரும் துரோகம். எம்ஜிஆர் ஒரு உண்மையான தமிழனாக இருந்தால் தமிழ்நாட்டின் உரிமையை விட்டு கொடுக்கும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாரா அப்படின்னு கடுமையான விமர்சன குரலை முன்வைக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்ல காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டுடைய ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதில் 377 டிஎம்சியிலேருந்து 305 டிஎம்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் தண்ணீரை வந்து குறைச்சி அவர் ஒப்பந்தம் போட்டுட்டார் அப்படின்றது வந்து ஒரு வரலாற்று பழியாக தன் மீது விழுந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்திற்காக எம்ஜிஆர் அவர்களுக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் இது பிற்காலத்தில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படின்றதுக்காக 305 டிஎம்சி கர்நாடகா தர முன் வந்தபோது அதை மறுத்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் தவிர்த்துட்டார். இதில் என்ன தவறு இருக்குது? 377 தர வேண்டியவங்க 305 கொடுத்தா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எம்ஜிஆர் பண்ணது சரிதானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதன் பிறகு பல ஆண்டு காலம் வந்து இந்த காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் கடைசியாக உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் தர வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒதுக்கின தண்ணீருடைய அளவுகோல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 177.25 டிஎம்சி. 177 தான் தமிழ்நாட்டிற்கு இப்போது ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு தர வேண்டிய தண்ணீரின் அளவுகோல். அதையே அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் 305 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை 305 இல்லை 305 கூட வேணாம், முதல்ல அந்த முன்னாள் முதலமைச்சர் தேவராஜ் அர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு 265 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா கூட அன்னைக்கிலேருந்து அந்த இருந்தக்கூடிய அந்த பஞ்சம், பசி, அந்த வறட்சி எல்லாமே நீங்கியிருக்கும். மேலும் வந்து தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரோட அளவுகோலை விட அதிகப்படியான தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கும். இந்த சூழலில் தான் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண நினைச்ச எம்ஜிஆர் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமாக சமரசம் எட்ட முடியாது அப்படின்றத அறிஞ்சு தன்னுடைய ஆட்சி காலத்தின் கடைசி காலகட்டத்தில், அதாவது
10 ஆண்டுகள் ஆட்சியின் 1986 உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை தமிழக அரசு தொடர்றாங்க. இந்த சூழலில் தான் ஜூன் 2, 1990 காவிரி நீர் நடுவர் மன்றம் அமைக்கப்படுது. இந்த நடுவர் மன்றம் என்ன பண்றாங்கன்னா, ஜூன் 25, 1991 ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு 205 டிஎம்சி தண்ணீரை தர வேண்டும் அப்படின்னு அவங்க உத்தரவிடுறாங்க. இதை ஏற்க கர்நாடக அரசு மறுக்கிறாங்க. அதன் காரணமா கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு கலவரம் அப்படின்றது வெடிக்குது. குறிப்பா தமிழர்கள் பலர் கலவரத்தில் சிக்கிறாங்க. அவங்க மேல கடுமையான தாக்குதல்களும் வன்முறை சம்பவங்களும் நிகழ்த்தப்படுது. அவர்களுடைய சொத்துக்கள், தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. பல தமிழர்கள் இரவோட இரவா அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு திரும்பக்கூடிய சூழல் அப்படின்றது கர்நாடகாவில் உருவாகுது. கர்நாடக அரசும் இந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வராங்க. அதன் காரணமா 16 ஆண்டுகள் விசாரணை நடக்குது. அதாவது 1991 தொடங்கும் விசாரணையில இறுதி தீர்ப்பு அப்படின்றது 2007 வழங்கப்படுது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மொத்தமாக காவிரியில் கிடைக்கும் 740 டிஎம்சி தண்ணீரில் தமிழ்நாட்டிற்கு 419 டிஎம்சி தண்ணீரும், கர்நாடகாவிற்கு 270 டிஎம்சி, கேரளாவுக்கு 30 டிஎம்சியும், புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணீரும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த தீர்ப்புல முக்கியமா என்னன்னா, 192 டிஎம்சி அளவிலான தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகா கட்டாயமா தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த தீர்ப்புகள் எல்லாமே வழங்கப்பட்டாலும் அது நடைமுறையில் நடந்துச்சா அப்படின்னா அதுல கேள்விக்குறிதான். காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது, தேவையான அளவு தண்ணீர் இருக்குது அப்படின்றப்ப அவங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் சில நேரங்களில் அதிகப்படியான எக்ஸசிவ் வாட்டர் கூட காவிரி மூலமா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, கர்நாடகாவில் மழைப்பொழிவு குறைவாக இருக்குது, அங்கே வறட்சி நிலவுது அப்படின்ற காலகட்டங்களில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட காவிரி மூலமா தமிழ்நாட்டிற்கு சேரலை. இந்த சூழலில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படுது. ஆனால் அது நடைமுறைக்கு வரல அப்படின்னு சொல்லி மீண்டும் சட்ட போராட்டங்கள் தொடங்குது. அதன் அடிப்படையில் 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அதில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கணும் அப்படின்னும், அதே நேரம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கணும் அப்படின்னும் சொல்லி அதில் குறிப்பிடப்படுது. அதே மாதிரி 192 டிஎம்சி தமிழ்நாட்டிற்கு கட்டாயமாக தரப்படணும் அப்படின்னு முந்தைய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சுல்ல, அதிலிருந்து 14.2 டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்படுது. காரணம், பெங்களூருடைய தண்ணீர் தேவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா கோர்ட்டில் வாதாடுறாங்க. அதன் காரணமாக அந்த 14.2 டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்பட்டு 177.25 டிஎம்சி தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நார்மலா 740 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகாவுக்கு காவிரி மூலமா கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு பகிர்ந்துக்கணும் அப்படின்ற அளவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை மழைப்பொழிவு குறைவா இருக்கு, காவிரிக்கு வழக்கமாக சேரும் தண்ணீர் சேராத காலகட்டங்களில் எப்படி தண்ணீரை பகிர்ந்துக்கணும் அப்படின்னும் நிர்ணயிக்கப்படுது. ப்ரோரேட்டா பேசிஸ்ல, அதாவது எவ்வளவு மழை பொழிவு இருந்திருக்கு, எவ்வளவு மொத்த தண்ணீர் காவிரி கிடைச்சிருக்கு அப்படின்றத கணக்கிட்டு இப்போ ஒருவேளை ஒரு 20% காவிரிக்கு வரக்கூடிய தண்ணீருடைய அளவுகோல் குறைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அந்த 175 டிஎம்சிலேருந்து தங்களுடைய பங்குல அந்த 20% குறைச்சிக்கணும். உதாரணமாக ஒரு 145 150 டிஎம்சி தண்ணீர் தான் மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும், இப்போ கர்நாடகாவும் அந்த 20% குறைச்சிக்கணும், கேரளாவும் 20% குறைச்சிக்கணும், புதுச்சேரியும் 20% குறைச்சிக்கணும் அப்படின்னு அளவுகோல் நிர்ணயிக்கப்படுது. குறிப்பாக இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவு தண்ணீரை வறட்சி காலங்களில் தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களுக்கு வழங்கணும், கர்நாடகா எவ்வளவு தண்ணீரை சேமித்து வச்சுக்கொள்ளலாம், எல்லாத்தையுமே இந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் தான் முடிவு செய்யும். அவங்களோட கண்ட்ரோலில் அந்த அணைகள் கொண்டு வரப்படும். அவங்க தான் தண்ணீரை பகிர்ந்தளிப்பாங்க. அங்கே எவ்வளவு தண்ணீர் மேட்டூர் அணையில் இருப்பு இருக்குது, கிருஷ்ணராஜசாகர் அணையில் எவ்வளவு தண்ணீர் இருப்பு இருக்குது, இன்னும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குது, தண்ணீர் இவ்வளவு சேரும் அப்படின்னா எவ்வளவு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுகளை கர்நாடக அரசு எடுக்க முடியாது, காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் தான் எடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த தீர்ப்புடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த காவிரி பிரச்சனை கடந்து வந்த பாதையிலேருந்து நிகழ்காலத்துக்கு வந்தோம் அப்படின்னா 2025 2026 வரை காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணீர் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
கடந்த ஆண்டு மட்டும் 330.4 டிஎம்சி அளவிலான தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் 177.25 தானே டிஎம்சி தானப்பா வருஷத்துக்கு தரணும்னு சொன்னேன், அவங்க தான் 330 டிஎம்சி தண்ணீர் திறந்துருக்காங்களே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டு கர்நாடகாவில் நல்ல மழைப்பொழிவு அப்படின்றது இருக்கு. அவங்களால கிருஷ்ணராஜசாகர் அணையில் இவ்வளவு தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுகோல் இருக்குது. அதன் காரணமாக எக்ஸசிவான வாட்டர் எல்லாத்தையுமே அவங்க திறந்து விட்டு தான் ஆகணும். அதன் காரணமாக கடந்த ஆண்டு எந்த பிரச்சனையும் இல்லை, 330 டிஎம்சி அளவிலான தண்ணீர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த வருஷம் அங்கே மழைப்பொழிவு அப்படின்றது குறைவாக இருக்குது. அதன் காரணமாக இந்த ஆண்டு மிக குறைந்த அளவிலான தண்ணீரை தான் தற்போது வரைக்கும் கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு திறந்து விட்டுருக்காங்க. இப்போ ஜூன் 2026 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு அந்த ஜூன் மாதத்தில் 9.1 டிஎம்சி அளவிலான தண்ணீர் வந்து சேர்ந்துருக்கணும். ஆனால் கர்நாடகா வந்து வெறும் 2.1 டிஎம்சி அளவிலான தண்ணீரை தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7 டிஎம்சி அளவிலான தண்ணீரை கொடுக்க மறுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 2026 16ஆம் தேதி வரைக்குமான டேட்டாக்கள் வந்து இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.4 டிஎம்சி அளவிலான தண்ணீர் தான் தற்போது வரைக்கும் ஜூலை மாதத்தில் 16ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான் ஜூலை 29ஆம் தேதி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட தமிழ்நாடு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஜூலை 29 ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் தினமும் 3500 கன அடி தண்ணீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும். அதாவது சுமார் 4.5 டிஎம்சி அளவிலான தண்ணீரை இந்த ஜூலை 29 ஆகஸ்ட் 12ஆம் தேதி அளவிலான காலகட்டத்துக்குள்ளார கர்நாடகா தமிழக அரசுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடப்பட்டிருக்கு. இந்த உத்தரவை எதிர்த்து தான் இப்போது கர்நாடகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் சம்பவங்கள் எல்லாமே அரங்கேறிட்டு இருக்கு. பல கன்னட அமைப்புகள் வந்து இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க, போராட்டங்கள் வந்து நடக்குது. அதை தான் வந்து டி.கே. சிவகுமார் சொல்றாரு, கர்நாடகாவில் இப்போ நிலைமை சரியில்லை அப்படின்னு. சரி, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவிரி நதிநீர் பிரச்சனையில் தீர்வு காணுவதற்காக விஜய் வந்து நேரடியாக போய் தண்ணீர் கேட்க தானே போனார், அவரை ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்றது தான் விஜய் ஆதரவாளர்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போது இது வந்து திடீர்னு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி 300 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே இருக்குது. பல முதலமைச்சர்கள், கருணாநிதி அவர்களும் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு காண முயற்சி செஞ்சுருக்காரு. அதே நேரம் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை மூலமாக எப்படியாச்சும் இதுக்கு வந்து ஒரு தீர்வை எட்டிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு எட்டப்பட முடியாத ஒரு விஷயமாக காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரம் அப்படின்றது மாறிடுது. காரணம், நேச்சுரலாகவே வந்து இது வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டுருது. அதன் காரணமாக கர்நாடக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இங்கே தான் காவிரி நீர் உருவாகுது, எங்களுக்கே இங்கே தண்ணீர் இல்லை அப்படின்றப்ப அதை எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு தர முடியும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு உணர்வுபூர்வமான குரலாக இருக்குது. அப்படின்றப்ப அவங்க வந்து தண்ணீர் தரதை எதிர்க்கிறாங்க. அப்படின்றப்ப அரசும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. காரணம், அரசியல் ரீதியாக இப்போ அதிகப்படியான தண்ணீரை வந்து தமிழ்நாட்டிற்கு திறந்து விட்டால் அது நாளை வந்து வாக்கு வங்கி அரசியலில் தங்களுக்கு வந்து மக்களோட சென்டிமெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் ரீதியாக சொல்லப்படுறதுனால கர்நாடக அரசும் வந்து அதை திறந்து விடுறதுக்கான முன்வர மாட்டாங்க. அதாவது உத்தரவுகள் வந்தாலும் அவங்களால அதை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. அப்படின்றப்ப விஜய் வந்து இத்தனை முதலமைச்சர்கள் செய்ய முடியாத பேச்சுவார்த்தை மூலியமாக செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போகிறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்து நம்ம ஒரு உத்தரவு வாங்கிட்டோம், நமக்கு இவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவே வந்துருச்சு. அப்படின்றப்ப மீண்டும் நம்ம ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகணும்? இதை வந்து சட்ட ரீதியாக அணுக வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு சட்ட ரீதியாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உத்தரவு கொடுத்துட்டாங்க, ஆனால் கர்நாடக அரசு வந்து இதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொண்டு அந்த தண்ணீரை அங்கேருந்து கேட்டு பெறுறது தான் சரியாக இருக்கும். அதை விஜய் வந்து செய்ய மறுத்தது தான் அவர் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைக்க காரணமாக அமைஞ்சிருக்கு. மேலும் நம்ம ஏன் தண்ணீருக்காக அவங்க கிட்ட போய் நிற்கணும், நம்ம கிட்ட உத்தரவு இருக்குது அப்படின்றப்ப தண்ணீருக்காக நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கேட்டாங்க,
ஆனால் இங்கே வந்து நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டோம், அதனால் வராதிங்க விஜய் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ண ஒரு சூழல் நடந்திருக்கிறதும் வந்து ஒரு மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தலைக்குனிவை விஜய் ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்க ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் மழை பொழிவுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, மிக விரைவிலேயே வந்து அங்கே நல்ல ஒரு ரெயின் ஃபோர்காஸ்ட் தென்படுது. அதன் காரணமாக தண்ணீர் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது நீங்கக்கூடிய சூழல் நிலவுவதாகவும், விரைவிலேயே அங்கே வந்து ரெயின்ஃபால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கர்நாடகா தங்களுடைய கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விடப்பட்டுரும். அதனால் இன்னும் சில நாட்களில் இந்த இஷ்யூ அப்படின்றது சார்ட் அவுட் ஆகிடும். அதாவது இந்த சீசனுக்கு இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற கணிப்புகள் வெளியிடப்படுது.